எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது தொடர்பாக தவேக திமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடந்தது. கஜானா காலி என கூறிவிட்டு எம்எல்ஏக்களுக்கு இலவச கார் ஏன் என வினவிய உதயநிதி, திமுகவின் 59 எம்எல்ஏக்களுக்கு கார் தேவையில்லை என பேரவையில் அறிவித்தார். இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்து சொல்வது கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானால பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்க முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்புமனு தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்ல, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். 4 சொந்த வீடுகள் வைத்திருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு எதற்கு அரசு பங்களா என்று கேட்க முடியுமா என அமைச்சர் ஆதவ் கேள்வி எழுப்பியதால் அவையில் சலசலப்பு. தொடர்ந்து பேசியவர், யார் யாரிடம் கார் இல்லையோ அவர்களுக்கே வழங்கப்படும் என்றும் விளக்கம் அளித்தார். நீங்க உள்ளாட்சி துறையில ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் போது அது அதிகாரிகள் உள்ளபடியே ஒரு பயம் வரும். இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம ஒரு அரசியல் செய்ய முடியாது. மக்களுடைய தேவைகளை ஒவ்வொரு தெருவா செய்யணும். அதுக்குதான் இந்த இதை தவிர இது ஆடம்பரம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருடைய நிலைப்பாடுல நாங்களும் இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாரும் அப்ளை பண்ண போறது இல்லை. ஆனா ஒரு முதலமைச்சருடைய அறிவிப்பு பொதுவான அறிவிப்பா தான் இருக்க முடியும். இதுதான் ஒரு அரசுடைய புரோட்டோகால். இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியாக கொடுத்துருவோம்னு சொன்னோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அரசு பங்களாவில் தங்கியிருப்பது அவரின் சட்டப்பூர்வ உரிமை என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதால் புதிய கார்கள் வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அவர் விளக்கம் அளித்தார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க. எனவே அவர் அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார். ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும். நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம். உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன், கார் வேணான்னு சொல்றேன். அவர் சொல்றாரு 2-3 கார் வச்சிருக்கோம், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். கம்யூனிஸ்ட் விசிகவை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லை என தெரிவித்த ஆதவ் அர்ஜுனா, கார் ஆடம்பர அல்ல, மக்களை சந்திப்பதற்கான தேவை என்று கூறினார். அதேபோல கார் இருக்கும் தவேக எம்எல்ஏக்கள் யாரும் விண்ணப்பிக்க மாட்டார்கள் என்றும் உறுதிபட தெரிவித்தார். உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்லை. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அது மாதிரி மற்ற கட்சிகளையும், தவேக மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. அப்ப ஒரு அறிவிப்பு வரும் பொழுது இந்த கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சியோடைய உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு வராது. முதலமைச்சர் பொதுவா எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு, ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க. இதுதான் நிலைப்பாடு. எம்எல்ஏக்களுக்கு இலவச கார் வழங்கும் திட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விருப்பமில்லை என்று தளி ராமச்சந்திரன் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய எம்எல்ஏக்களுக்கு கார் அவசியம் என பாமக தரப்பில் சட்டப்பேரவையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா. முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா. ஆகவே இல்லாதவங்க கொடுக்கூட வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைவதற்கும் இப்ப என்னுடைய தொகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்ட கார் இருக்கு. இப்ப எனக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு இப்ப எங்க கட்சியிலே 2 பேருக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மின்சாரத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் மின்வாரிய ஊழியர்களின் செல்போன்கள் செயல்பாட்டில் இல்லை என செந்தில் பாலாஜி குற்றஞ்சாட்டினார். பதவி உயர்வில் வெளிப்படைத்தன்மை மற்றும் மழைக்கால தளவாடங்கள் கையிருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த அரசு என்பது பதவி உயர்வில் வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். வெளிப்படைத்தன்மையோடு அதற்கான உத்தரவுகளை வழங்குகிறோம் என்று பொது வழியில் சொல்லுகின்ற இந்த அரசு மின்வாரியத்தில் இந்த வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய நேரத்தில் பதவி உயர்வை வழங்கி அவர்களுக்கான அந்த பணிகளை வழங்கிட வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வாயிலாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். ஏர்டெல் நிறுவனத்திலிருந்து ஜியோ நிறுவனத்திற்கு மாறுவதற்காக அந்த மின்வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று தெரிவிக்கின்றார்கள். அந்த ஒரு வார காலத்தில் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய எந்த அதிகாரி அவருடைய செல்போனும் இப்பொழுது செயல்பாட்டில் இல்லை. முழுவதுமாக தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய புகார்கள் மின்னகத்திற்கு லட்சக்கணக்கில் வந்து குவிந்து கொண்டு இருக்கின்றன. மின் கட்டண உயர்வு புகாரில் 2719 மின் இணைப்புகளில் மட்டும்தான் பிரச்சினை கண்டறியப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். கடந்த ஆட்சியில் இருந்த டேபிள் ரீடிங் முறை மாற்றப்பட்டு நேரடியாக சென்று மின் கணக்கீடு செய்ய அறிவுறுத்தியதாகவும் தெளிவுபடுத்தினார். 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல. மின்சார வாரியம் தானாக முன் வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுமார் 2719 மட்டும்தான் மிஸ்மேட்ச். அப்போ நம்ம பண்ண எல்லா 3,70,000 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப 2719 தான் மிஸ்மேட்ச். டேபிள் ரீடிங் என்ற ஒன்றை வந்து கடந்த காலங்களில் அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேபிள் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் செய்யாமலேயே தானாக அங்கேயே அசஸர்ஸ் உட்காந்து அந்த முந்தைய ரீடிங்கை பதிவு செய்கிற வழக்கம் பல காலங்களாக இருந்து வந்துள்ளது. அப்போ என்ன காரணம்னு பார்த்தால் முந்தைய காலங்களில் சரியாக மேனுவலாக போய் ரீடிங் எடுக்காமல் நேரடியாக போய் ரீடிங் எடுக்காமல் அது வந்து டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம். அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும். அதுலேயும் ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது. மின்வாரியம் தொடர்பான மானிய கோரிக்கையில் அனல் பறந்த விவாதம். திமுக ஆட்சியில் 4 முறை மின்துறை அமைச்சர்கள் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் மின்வாரியத்தில் பெரிய மாற்றங்கள் இல்லை என்றும் குற்றஞ்சாட்டினார். அமைச்சர் நிர்மல்குமாரின் கருத்துக்கு உதயநிதி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தவேக திமுகவினர் இடையே கடும் அமளி ஏற்பட்டது. உட்காரணும், என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதுதான் பேசணும். நல்ல விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் அண்ணன் தங்கம் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அதற்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு அமைச்சர் திரும்பவும் அமைச்சராகிறார். ஏன்னா இந்த துறையில 4 அமைச்சர்கள் போன 5 வருஷத்துல இந்த துறையில 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். கடைசியாக திரு சிவசங்கரன் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறார். இந்த மாதிரி இந்த துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார். அந்த 4 அமைச்சர்கள் மாற்றப்பட்ட 4 முறை அமைச்சரவை மாற்றம் நடக்கும் இந்த துறைக்கு மட்டும். 2016-21 காலகட்டத்தில் 359 சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வரப்பட்டது. அதில் இந்த ஆண்டு காலம் இதை 2021-26 வந்து 122. ஸோ இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பெரிய அளவிலான எந்த மாற்றங்களும் பெரிய மாற்றங்களும் செய்யப்படவில்லை. மின்சாரத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய செந்தில் பாலாஜி பேரவையில் ஊமையாக இருக்க வரவில்லை என்று ஆவேசமாக கூறினார். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு தகுந்த மறுவார்த்தை பேச தெரியும் என கூறிய நிலையில் சபாநாயகர் கண்டித்தார்.
மின்சாரத்துறையில் கடந்த ஆட்சியில் 45 டெண்டர்களில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் சட்டப்பேரவையில் குற்றஞ்சாட்டினார். மின் வாரியத்தில் ஆட்களை பணிக்கு எடுப்பதில் செந்தில் பாலாஜி வல்லுநர் என்றும் நிர்மல்குமார் விமர்சித்து பேசினார். 5 ஆண்டுகள் நடந்த அனைத்து டெண்டர்களையும் அனைத்து ஒப்பந்தங்களும் தீவிரமாக ஆராய்ந்து அதில் 4 அமைச்சர்கள் மாறின பிறகும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து 45 டெண்டர்களில் பெரிய அளவில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது டிபிஎஸ் விஜிலன்ஸுக்கும் ரெஃபர் பண்ணப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அதுவும் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. அவருக்கும் தெரியும் அது விசாரணையில் நடந்து வருகிறது. மற்ற துறையில் இருந்தப்போ அவர் வேலைக்கு அதிகமாக ஆள் எடுக்கக்கூடியவர் தான். ஆனால் இந்த துறைக்கு வந்த பிறகு போக்குவரத்தில் இருந்தப்போ நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்திருக்கிறார். அதெல்லாம் எடுத்தது போனவரில் நல்ல சிறப்பாக வேலைக்கு ஆட்களை எடுக்கக்கூடியவர் தான் அந்த முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திமுக போல் தாவேகவுடன் சண்டை போட மாட்டோம் என்றும் அவர்களின் அணுகுமுறைக்கு ஏற்ப தாங்களும் அணுகுவோம் என்றும் உறுதியளித்துள்ளார். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு. அவையை மிக சிறப்பாக வழிநடத்துவதாக உதயநிதி புகழாரம் சூட்டினார். இந்த அவையை நீங்கள் முடிந்த வரைக்கும் மிகச் சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. எங்களை விட அதிகமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. மேஜையில் உள்ள ஃபைல்களை முதலமைச்சர் விஜய் திறக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆதாரம் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உருட்டல் மிரட்டல்களுக்கு திமுக பயப்படாது எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் காட்சிகள் ரீல்ஸாக மாறி சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கேள்வி நேரத்தை முதலில் நேரலை செய்தது திமுக தான் என்றும் தெரிவித்தார். நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறீங்க, ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். தாவேக ஆட்சியில்தான் சட்டப்பேரவை முழுமையாக நேரலை செய்யப்படுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெளிப்படையாக சட்டமன்ற பேரவையை நடத்தும் தைரியம் திமுகவுக்கு இருந்ததில்லை என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா விமர்சித்துள்ளார். திமுகவினருக்கு எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அவர் சொன்ன அர்த்தம் அன்னைக்கு அவைக்கு அவர் வரல, அது அவருடைய ப்ராப்ளம். அது அவைக்கு வராத பொழுது அவர் சொன்னார், மாண்புமிகு கொறடா சொன்னாரு, ஆதாரம் இருக்கா நிதித்துறை அமைச்சர் பார்க்கும் பொழுது அவர் கேட்கும் பொழுது எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு வரல, அவர் அதனாலதான் பதிவு பண்ண. அதுக்கு 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் தைரியம் இருந்தால் லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுடைய மக்களாட்சியை நிலைநாட்டி ஜனநாயகத்தை நிலைநாட்டி நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகரையும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ மக்கள் முன் தெரியுமா விட்டுருக்கார்.
பேரவையின் கண்ணியத்தை காப்பாற்றும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் பொறுப்புடன் பேச வேண்டும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் வலியுறுத்தியுள்ளார். இருக்கையில் இருந்தபடி அடிக்க பாய்வதைப் போல கையை முன்னீட்டினாலும் இருக்கையிலிருந்து எழுந்து வந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். தயவு செய்து வெளி மேடையில் இருப்பது போல உங்கள் இருக்கையை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. நான் பார்த்து அதான் சொன்னேன், அவர் பேச நீங்களே எழுந்திருக்கலாமா என்று கேட்டேன். இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன். எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் கழிவுநீர் கலப்பால் மீன்கள் செத்து மிதந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS வலியுறுத்தியுள்ளார். கொசஸ்தலை ஆறும் பக்கிங்ஹாம் கால்வாய் இரண்டும் கடலில் கலக்கும் எண்ணூர் முகத்துவார பகுதியில் கொத்து கொத்தாக மீன்கள் செத்து மிதந்தது. இப்பகுதியில் உள்ள நெட்டுக்குப்பம், தாளக்குப்பம், எண்ணூர் குப்பம், காட்டுக்குப்பம் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கட்டுமரங்கள் மற்றும் ஃபைபர் படகில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். லட்சக்கணக்கான மீன்கள் இக்கடற்பகுதியில் செத்து மிதப்பதால் இப்பகுதியில் வசித்து வரும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எண்ணூர் முகத்துவாரத்தில் மீன்கள் செத்து மிதந்தது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜு தெரிவித்துள்ளார். 10 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய குழுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். 4 பேரை சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கோம். இவங்க 10 நாளுக்குள்ள டீட்டெயிலாக இதை பற்றி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம சொல்லியிருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் முழுமையாக அதை பற்றி நான் அந்த சபையில் விவரிக்கிறேன். நன்றி. அவையில் முதல்வர் முகத்தை ஆளும் கட்சியினர் நேரில் பார்க்க முடியவில்லை. மதுரை MLA கல்லானை தெரிவித்தார். CM முகத்தை ஆளும் கட்சியினர் பார்க்க ஸ்கிரீன் வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். உலக புகைப்பட நாளில் பத்திரிகை புகைப்பட கலைஞர்களை வீடியோ எடுத்து முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் பொதுமக்களுடன் முதலமைச்சர் விஜய் உரையாடிய வீடியோவை அவரது நண்பர் ஜெகதீஷ் வெளியிட்டுள்ளார். ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு சென்றபோது கரடுமுரடான சாலையில் நடந்து சென்று கோரிக்கைகளை கேட்டறிந்ததாக அமைச்சர் ஆனந்த் தெரிவித்திருந்த நிலையில் வீடியோ வைரல். முதலமைச்சர் விஜயுடன் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா இன்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 1,17,680 ரூபாய்க்கும் கிராம் 14,710 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 265 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேட்டூர் அருகே கொளத்தூரில் கோயில் திருவிழா ஊர்வலத்தின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு நிலவியது. தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி காவிரிபுரம் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மயிலாடும்பாறை அருகே 45 மாணவர்களுடன் வந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கண்மாய்க்குள் பாய்ந்து விபத்திற்குள்ளானது. ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் மாணவர்கள் அனைவரும் எவ்வித காயமுமின்றி உயிர் தப்பினர்.
சேலத்தில் நள்ளிரவில் உலாவரும் மங்கிகுள்ளா கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகின்றன. வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடப்பதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். வேளாங்கண்ணி தனியார் விடுதிகளின் கழிவுநீர் செருதூர் வெள்ளை ஆற்றில் கலப்பதாக கூறி 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 4வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுகாதார சீர்கேட்டால் மீன் விற்பனை பாதிக்கப்படுவதாக கூறி நாகை மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர்கள் மனு அளித்தனர்.